உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். என்ன சாரா குட்டி, என்ன பாக்குறீங்க? அம்மா துணி தைச்சிட்டு இருக்கேன். ஆமா, இன்னைக்கு தானே பகல்ல தைக்கிறத பார்க்க. நைட்டு நீங்க தூங்கினாதான் தைக்கவே முடியும். இன்னைக்கு அக்கா இருக்கிறதுனால தைக்கலான்னு உட்காந்துருக்கேன். என்ன செல்வி, காலையில என்ன சாப்பிட்ட? அம்மா என்ன செய்யறாங்க? எங்க வீட்லயா? பூரி. 6 பூரி சாப்பிட்டேன். அக்கா, இன்னைக்கு எனக்கு ஒரு பட்டு பாவாடை தச்சு கொடுத்தீங்களா? எங்க அம்மா கேட்ட தச்சே கொடுக்க மாட்டேங்குது. எங்க ஊர்ல திருவிழா வருதுல்ல, போட்டுக்கலாம்ல. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல பட்டு பாவாடை தைக்க தெரியும்னு. ஆமா செல்வி, உனக்காக நான் பட்டு பாவாடை கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். 2 நாள் தச்சு கொடுக்குறேன். என்ன 2-3 பிளவுஸ் ஒருத்தவங்க கொடுத்தாங்களா, அதான் தச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏய், என்னடி முகத்தை அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? பாரு, அக்கா எவ்வளவு தூரம் சிரிச்ச மாதிரி இருக்கா. அக்கா உனக்காகவே விளையாட வந்திருக்கா. விளையாடுறத விட்டுட்டு, ஓஹோ, அவன் கையில பொம்மை வச்சிருக்கான்ல, அதை பார்த்துட்டியா? போச்சு போச்சு. சாரு குட்டி, சாரா பாப்பா, பொம்மையா வேணும்? இங்க பாரு பாரு பாரு, அக்காவை பாரு. அக்கா இன்னைக்கு வாங்கி கொடுத்த பொம்மை எங்க? அதான் பெரிய பொம்மை, இது நல்லாவே இல்ல. அக்கா வாங்கி கொடுத்த பொம்மை எடுத்துட்டு வரட்டுமா? ஏய் சாரு குட்டி, அழாத. இதுக்கெல்லாம் அழுவாங்க? அண்ணன் கொஞ்சம் விளையாடிட்டு வந்து கொடுப்பான், அதுக்கு கூட அழுவாங்களா? இரு, அக்கா அந்த பொம்மை எடுத்துட்டு வரட்டுமா? சாரா, இங்க பாரு சாரா பாப்பா, இதான் பாலு. பந்த பத்தியா சுத்திக்கிட்டே இருக்குதா? மேஜிக். அக்காக்கு மேஜிக் எல்லாம் தெரியும். இங்க பாரு சாரா, அழாத. அக்கா, சாரா பாப்பா எப்படி சிரிக்கா பாருங்க. சாரா குட்டி, உனக்கு பந்து ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கா? சாராமா, அக்கா, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட். சாரா குட்டி எப்ப பார்த்தாலும் முகத்தை சுடி சுடினே வச்சிருக்கா, சடான்னு வர மாட்டேக்கா. ஆனா சரண் பாப்பா அப்படி இல்ல, சிரிச்சுக்கிட்டே இருப்பான், யாரு தூக்குனாலும் போயிடுவான். ஆனா சரண் யாரு மாறி? அதான் கேட்டேன். அடடே, எவ்வளோ பெரிய சந்தேகம் வந்திருக்கு செல்விக்கு. சந்தேகத்தை தீர்த்தே ஆகணும் இன்னைக்கு. வேலை கிடக்குது வேலை. சரண் அவங்க அப்பா மாதிரி, கிட்டத்தட்ட அவங்க அப்பாவே தான். ஹேர்ஸ்டைல இருந்து, கலர்ல இருந்து, உடம்புல இருந்து, கை விரல், அது இது எல்லாமே அவங்க அப்பா தான். சிரிச்ச முகமா தான் இருப்பான். ஆனா ஒண்ணு, அவங்க அப்பா சிரிச்ச முகம்லாம் சொல்ல முடியாது. கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாரு, கிண்டல் பண்ணா சிரிப்பாரு, மற்றபடி முன்னா இருப்பாரு. அதுக்கு ஆப்போசிட்டா இவன் வந்திருக்கான், சிரிச்ச முகம். ஆனா அந்த ஒண்ணு இருக்குதே பொடிசு, அது இருக்குதே லேசுப்பட்டது இல்ல. அது யார்கிட்டையும் லேஸ்ல போகாது. சரியான அழுவினி, எப்ப பாரு ஓயின் சத்தம் போட்டே இருக்கும், ஆம்புலன்ஸ் மாதிரி. அவ எங்க தங்கச்சி மாதிரி ஜாடை. லைட்டா என் தங்கச்சி பாதி நான் பாதி ஜாடைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப சந்தேகம் தீர்ந்துதா? தீந்துதுக்கா. அப்புறம் அப்புறம் இன்னொரு சந்தேகம். அக்கா, எங்க அம்மாவுக்கு வயசாகி போச்சு, எங்க அம்மா கருப்பா இருக்காங்க. அதனால எங்க அம்மா மேக்கப் பண்ணாது, நல்ல சாரி உடுக்காது. ஆனா நீங்க அப்படி இல்ல, நீங்க சின்ன வயசு. நீங்க எங்க அம்மா மாதிரி எப்பவும் அழுக்கு சரியே கட்டுறீங்க, நல்ல சரியே கட்ட மாட்டேங்கீங்களே. இத்தனைக்கும் சாரா பாப்பாவோட அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க, உங்களுக்கு கூண்ண துணி எல்லாம் எடுத்து அனுப்புவாங்கல்ல, நீங்க ஏன் கட்டாம அப்படி இருக்கீங்க? அதுவா, நீ கேக்குறது நல்ல கேள்விதான் செல்வி. அவங்க அப்பா இங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்காங்க. பக்கத்துல இருந்தா கூட நம்ம தினமும் புடவை கட்டி வெளியே போகலாம். வெளியே நம்ம போறதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். உனக்கே தெரியும்ல, இந்த 2 போலீஸ்களையும் பார்த்து வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். அதுவும் இல்லாம ரெண்டும் எந்த நேரமும் கக்காவும் சுற்றும் போயிட்டே இருக்குதுங்க. அதை பார்க்கறதுக்கே டைம் சரியா இருக்கு. இதுல எங்க போட்டு நான் புடவை கட்டி வெளியே போறது? அப்படி இருந்தாலும் நல்ல புடவை கட்டினா வெளியே போகணும், இல்ல ஒரு கோயிலுக்காவது போகணும். எனக்கு அதுக்குள்ள நேரமும் இல்ல, அதான் எதுவும் கட்டுறதில்ல. பீரோ முழுக்க நல்ல நல்ல புடவையா தான் இருக்கு, காமிக்கிறேன் பாரேன். இப்ப உடுக்க மாட்டேன்,
ஒரு நாள் வரும். அவங்க அப்பா வருவார்ல வெளிநாட்டுல இருந்து, அப்ப கேட்டுவேன் பாரு. ஓஹோ அப்படியா? சரிங்க அக்கா. அக்கா அக்கா இங்கனே இருக்க போர் அடிக்கி. 2 குட்டி பாப்பாவையும் வெளியே கொண்டு போய் வச்சு விளையாடட்டுமா? வெளியே ஊஞ்சல்லாம் கிடக்குது. வேண்டாம் செல்வி, சின்ன குழந்தைல 5 மாசம் தானே ஆகுது. ஒரு ஒரு வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ எங்கனாலும் விளையாட கூட்டிட்டு போ. இதுல நீ வெளியே கூட்டிட்டு போவ, ஒரு குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல, வச்சுக்கிடுவ. 2 பேரையும் உன்னால சமாளிக்க முடியாது. என்னாலேயே முடியல, நீ குட்டி பிள்ளை, உன்னால எப்படி முடியும்? கொஞ்ச நாள் கூட போகட்டும் நம்ம. அது இல்லாம இப்போ ஊர்ற பிராயம், எதையாவது எடுத்து வாயில போட்டுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் ஆஸ்பத்திரி வீடுன்னு நான் தான் அலையணும். என்னத்துக்கு? கொஞ்ச நாள் போகட்டு. ஐயையோ, நூல் தீந்துட்டேன். பிங்க் கலருக்கு பிங்க் கலர் நூல் போட்டால் தான் நல்லா இருக்கும். வேற ஏதாவது கலர் போட்டால் நம்ம ஆடலை செய்யும். எப்படியும் கருப்பு நூலும் இல்லை, வெள்ளை மஞ்சள் 4-5 கலர் இல்லை. அதுவும் வாங்கணும். பேசாமல் வாங்கிட்டு வந்துடும். செல்வி தான் இருக்கால்ல. செல்வி, நூல் காலியாக போச்சு. ஒரு நூல்லாம் ஒன்றை சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம். எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 7 ப்ளவுஸுக்கு நூல் வேணும். நான் போனாலும் கரெக்டாக எடுத்துகிட்டு வருவேன். குழந்தைகளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே செல்வி. ஃப்ளாஸ்க்ல பால் இருக்கு, பாட்டில ஊற்றி வச்சுட்டு போறேன். இப்போ 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ஊருக்கு வெளியே ஒரு ஜங்ஷன் இருக்கு, அதுக்கிட்ட தானே இருக்கு நூல் கடையெல்லாம். அன்னைக்கு வரும்போது பார்த்தேன். அக்கா துணி வேணா கட் பண்ணி கொடுங்க, நான் போய் நூல் வாங்கிட்டு வரேன். அங்க ஒரு அத்தை இருக்காங்கல்ல, அவங்களே செடுமேட கொடுத்தா விடுவாங்க, வாங்கி கொடுத்துருவேன். இல்லம்மா, இருக்கட்டும். ஊருக்குள்ளேன்னா பரவாயில்ல, இது கொஞ்சம் வலி இருக்குதே. சின்ன குழந்தை, உன்னை எப்படி அனுப்புறதுக்கு? பரவாயில்ல, நான் சடார்னு போயிட்டு ஓடி வந்துடுவேன். நீ குழந்தைய மட்டும் பார்த்துக்க. வாயில அந்த இருக்காளே வாண்டு, எதையாவது தூக்கி போட்டுட்டு இருப்பா, கையை கட்டி வச்சிரு. சரியா? போயிட்டு வரேன். வர வர நம்ம ஊர் மாதிரியே இல்ல பத்தியா. இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் நம்ம வந்தா நம்ம கூட 10-15 பேர் வருவானுங்க. இப்ப எவனையும் காண மாட்டேங்குது. பாதி பேர் வெளியூர்ல போயிட்டானுங்க, பாதி பேர் பொண்டாட்டியோட செட்டில் ஆயிட்டானுங்க. அதுலயும் கொஞ்சம் பேர் வேலைக்கு போகணும் கூட்டா, என் பொண்டாட்டி உங்களை பேசினா கஞ்சி வைக்க மாட்டான்னு சொல்லிடுறாங்க. எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பத்தியா. ஆமா ஆமா, என்ன பேச சொல்ல, நாடே கெட்டு போய் தான் இருக்கு. இந்த முந்தானத்து கூட நம்ம சங்கர் இருக்கான் பத்தியா, அந்த சத்தியல் இருக்கான், அவன் போய் காசு கேட்டிருக்கான். வழக்கமா கேட்கக்கூடிய காசு நான் குடிக்கிறதுக்கு நம்பி கேட்டிருக்கான் போல. என்னமோ புதுசா கேட்கிற மாதிரி மோச்சிட்டு இருக்கான். எப்பா கொடுக்க காசு தானே குடுன்னு கேட்டிருக்கான். அப்ப தர முடியாதுன்னு சொல்லிட்டு விட முடியாதுன்னு அடிக்கிறது கையெல்லாம் வாங்கி 2 அடியும் கொடுத்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு 200 ரூபா காசு கொடுக்க முடியல. பக்கத்துல பார்த்தா ஒரு பொண்ணா, அந்த பொண்ணு நீக்குதான் கிட்டத்தட்ட காசை கையில கொடுத்துருக்கானா. அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்ல, இவன் வேணும்னு வச்சுக்கோன்னு சொல்ல, அப்படி இருக்கு. அவனை நல்லாவே நினைச்சேன். பாவம், பொண்டாடி செத்தா புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவா புருஷனை. எல்லாம் சரியாதான் இருக்கு. அவ தன்னால செத்தாலோ இல்ல இவன் தள்ளி விட்டு செத்தாலோ, யாரு கண்டா. 50 ரூபாய்க்கு நூல் வாங்கிட்டேமே, 30 ரூபாய்க்கு தான் நூல் வாங்கணும்னு வந்தோம். 50 ரூபா செலவழிஞ்சிட்டேன். எப்படி இதை சரி கேட்டேன்? சரி, நூல் தானே, எப்பவும் தேவைதான். எப்படின்னு நம்மள்ட்ட கொஞ்ச நாள்ல பிளவுஸ் எல்லாம் நிறைய பேர் கொண்டு தராமையா போறாங்க. ஒன்றும் சரி, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்படியா சத்தி? அப்படியாவே ரொம்ப நல்ல மாதிரி ஊர்லாம் பஞ்சாயத்து செத்துறியா? அவன் குடும்பத்துல இப்படியா இருக்கு. என்னத்த சொல்ல, பொண்டாட்டி செத்துட்டா, புதுசன் புது மாப்பிள்ள தானே, புது மாப்பிள்ள ஆகலான்னு நினைக்காமோ என்னமோ. இல்லை, அங்க பாரு, புதுசா இருக்கு. நம்ம ஊர்ல இவ்வளவு டீசெண்டா, அதுவும் அழகா, இப்படி ஒரு பொண்ணா? எந்த வீட்டோட பொண்ணா இருக்கும்? புதுசா இன்னும் கல்யாணம் ஆகி நம்ம ஊருக்கு வந்திருக்கானே. நம்ம ஊர் நாட்டுல போய் எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அட, இவ்வளவு தெரியாதா? இவ நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கா. நம்ம பவுன் பாட்டி வீட்டுல தான் வாடகைக்கு இருக்கா. அன்னைக்கு கூட அந்த லிஸ்ட் கூட போத பார்த்தேன். அவதான் சொன்னா, என் வீட்டுக்கு வாடகைக்கு வந்துருக்கேன், பாவம் நல்ல பொண்ணு அப்படின்னு. புதுசா ஏதோ விட்டுட்டு போயிட்டான் போல. 2 கை குழந்தையோட இருக்கா. ஏதாவது பேச்சு கொடுத்து பாப்போம். ஏய், இங்க பாரு, இந்த பாரு பொண்ணு. என்ன கூப்பிட காது கேட்காம போறேன். எங்க ஊர்ல இருந்துகிட்டு எங்களுக்கே மதிப்பு இல்ல. இன்னும் கூப்பிட்டா என்ன ஏதுன்னு பக்கத்துல இருந்து கேட்கணும். 10 அடி தள்ளி நிக்க. இங்க வா. இல்லங்க, நீங்க கூப்பிடாத சத்தியமா நான் கவனிக்கல. என்னங்க, எது கூப்பிட்டீங்க? நீங்க வாங்க, எப்படி புருஷனை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுவ பத்தியா. நல்லாதான் இருக்கா. எனக்கும் பொண்டாட்டி இல்ல. சத்தியமா பக்கத்துல வாமா, உங்களோட முக்கியமான விஷயம் பேசணும். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு 1 மாசம் ஆகுது. சும்மாதான் இருக்கேன். அவளுக்கு எனக்கு இன்னும் ஒத்து போகல. இன்னும் அவளை நான் பார்க்க போறது இல்ல. அதான் நீயும் தனியா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நீ ஒண்ணு சொன்னா உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்க ரெடியா இருக்கேமா. அதான் அதை பத்தி பேசலான்னு கூப்பிட்டா 10 அடி தள்ளி நிக்கிய. பொண்ணை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. சின்ன வயசுக்காரியா இருக்க, 2 குழந்தை வச்சுட்டு எப்படி நீ இந்த உலகத்துல தனியா இருக்க போற? நானும் தனியா இருக்கேன், நீயும் தனியா இருக்க. நம்ம 2 பேரும் பேசி எடுத்து ஒரு முடிவு எடுத்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை நடத்தலாம்ல. அதுக்குதான் கேட்கேன். உன் குழந்தைகளுக்கும் ஒரு அப்பாவாச்சு, உனக்கும் ஒரு புருஷனாச்சு, நானும் ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தமேன்னு திருப்தியில இருப்பேன். என்ன சொல்ற? என்ன அமைதியா இருக்க? அவனும் சம்மதம் எடுத்துக்குமா? இந்த விஷயத்தெல்லாம் அப்படி எடுக்க முடியாது. முதல் கல்யாணம்னா அவனும் சம்மதம்னு எடுத்துட்டு போயிடலாம். இது 2ஆம் கல்யாணம் நம்ம 2த்துக்கும். எதுவுமே ஒரு பேசிலாம் முடிவு எடுக்கணும். என்ன சொல்லுங்க? உன் பேர் எப்படி? என் பேரு சேகரு. உன் பேரு?
ஏனே நீ ரொம்ப ஓர போகிறேன்னு தோணுது, பார்த்து பேசுனே. அந்த பிள்ளைக்கு வயசு என்ன, உன் வயசு என்ன? வேண்டாம், நீ பிரச்சனை பேசாட்டி. அட என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கலாம், நம்ம பார்க்காத பிரச்சனையா என்ன? அவன் மட்டும் ஊன்னு சொன்னா அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்குல்ல, அதுக்குதான் சொல்லுங்க. நான் வந்து விட்டக்கிட்டே இருக்கேன், சாப்பிடுறது கஷ்டமா இருக்குப்பா, அதுக்குதான், வேற எதுக்கும் இல்ல. இப்ப பாரு அந்த பொண்ணை பேசி எப்படி கரெக்ட் பண்ணுன்னு. ஏய் பொண்ணு நில்லு, சொல்லாம எங்க போற? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, இல்லையா போன் நம்பர் கொடுத்துட்டு போ. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? அறிவு கட்டவனே, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஏன் அந்த பொண்ணு தனியா இருந்தா உனக்கு எங்கடா குத்துது? அந்த பொண்ணு தனியா இருந்தா அது அவளோட இது, அவ பாத்துக்கிடுவா அவள. நீ என்ன வாழ்க்கை கொடுக்கறது? அப்பா வயசுல இருந்துட்டு ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம. வெக்கம் கட்டவனே, உன் நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் உன் பொண்டாடி ஒண்ணு விட்டுட்டு போனான். உன் கூட இருக்க மாட்டேன்னு அத்து விட்டுக்கிட்டு இன்னும் உனக்கு புத்தி வரல. சீ, பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும், தரம் கட்டவனே. ஐயா சத்தியவேலு, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சத்தியவேலு என்ன இந்த ஊருக்கே பெரிய கொம்பன்னு நினைப்போ? ஒழுங்கா இருந்துக்க. ஏன் நீ அந்த பொண்ணை கரெக்ட்லாம் நினைச்சியோ? நான் இடையில பூந்துட்டேன்னு உனக்கு வருத்தம் இல்ல? போடா போடா, எங்க அழகும் பணமும் இருக்கோ அங்க பொண்ணு தன்னாடி தேடி வருவா. வந்துட்டான், அவ எனக்கு தான் சொந்தம். டேய், என்னடா பேசுற? ஜோடி போட்டு பேசுறதுக்கு ஒரு வயசு வேண்டாம்? உன் பொண்ணு வயசுடா. உன் பொண்ணுக்கு இப்ப தானே கல்யாணம் ஆச்சு, அந்த பொண்ணுக்கு அதே வயசுதான். பொண்ணு வயசுல பொண்ணு கூட ஜோடி போட்டு பேசுற? அடுத்த பொண்ணா என்னனாலும் பேசுவிய? கேட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கியோ? இன்னொருக்க சொல்லு பாப்போம். டேய், ஒழுங்கா இருந்துக்க, பிச்சு போடுவேன் பிச்சு. இன்னும் தகுதி கட்டு தரம் கட்டு ஒவ்வொரு பொண்ணையும் இப்படி அசிங்கமா பேசிட்டு இருந்த மகனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இன்னும் இந்த முட்டுச்சோர்ல உட்காந்துக்கிட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப. இன்னும் இங்க நான் பார்த்தேன், அப்புறம் இருக்கு உனக்கு. நீ என்னடா ஒரு வயசானவன் இப்படி தரம் கட்டு பேசுறானே, பேசாதீங்க ஒரு வார்த்தை சொல்றியா? பக்கத்துல இருந்து ரசிச்சுட்டு இருக்க இல்ல? உன் வீட்டு அக்கா தங்கச்சியே இப்படி எவனாவது பேசினா பாத்துட்டு தான் இருப்பியா நீ? இல்லனே, நான் சொல்லதான் செஞ்சேன், அவருதான் கேட்கல. என்னடா கேட்கல பாக்கல கதை சொல்லிட்டு இருக்க? முதல்ல இந்த ஊருக்குள்ள இருக்கிற குட்டி சோழெல்லாம் இடிச்சு தவக்க சொல்லணும். இப்படி இருக்கிறதுனால நான் அங்க அங்க இருந்து ஒவ்வொரு பொண்ணுகளையும் நோட்டம் போட்டு கிண்டல் அடிச்சு பேச தோணுது. ஏய், இன்னும் இந்த பொண்ணு இல்ல, எந்த பொண்ணையும் கிண்டல் பண்ணி பேசுறது, ஜோடி போட்டு பேசுறது, ஜாட மாட போட்டு பேசுறது வச்சுக்கிட்டேன்னு வையன், இந்த ஊர்லயும் நீ இருக்க முடியாத அளவுக்கு நான் ஆக்கிடுவேன் பாத்துக்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சி, நூல் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமாம்மா? பிள்ளைகளையும் ஒத்தையில வச்சுக்கிட்டு இது என்னத்த பாக்கும்? ஒத்த பிள்ளைன்னா நம்மளே இடுப்புல தூக்கிட்டு வந்துடலாம், ரெண்டு பிள்ளைகளையும் பாத்துக்க முடியுமா? கிளவி வேற வீட்டுல இருக்கா, குடியாரனும் வீட்டுல கிடக்கான், எங்க நகர முடியும்? இது இல்லாட்டா அங்கே போய் என்ன ஆகுதுன்னு பிள்ளைய விட்டுட்டு பாத்துக்கிடலாம். ஞானமும் வச்ச போனும் இல்ல அவள்கிட்ட, இருந்தா ஒரு போன் அடிச்சாவது கேட்கலாம். ஸோ பாவம், அவளும் வீரடங்கிதான் இருக்கா, இங்க போறா இங்க வாரா. நம்ம கதையோட மோசமா இருக்கு அவ கதை. நமக்கு அது குடியார புருஷன்ட்டு ஒருத்தன் வீட்டுல இருக்கான், அந்த பொண்ணுக்கு வெளிநாட்டுல இருக்கான்னு சொல்லுவா. உண்மையா பொய்யோ யாருக்கு தெரியும்? இந்த ஊர்ல இருக்குல்ல கோயில், அங்க கூட்டிட்டு போகணும். வீட்டிலே சரணம் தானே கிடக்குது, சாயந்தரம் ஆகட்டும். அக்கா ஐசு, என்னாச்சுமா? எதுக்கு அழுக? ஐயா அழாத, என்னாச்சு? செல்லு பிள்ளைல பாத்துருதா? ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன், எட்டி பாத்துட்டு தான் வந்தேன். அவதான் சொன்னா நூல் வாங்க போயிருக்கான்னு, அவள்கிட்ட கொடுத்து விட வேண்டியதுனே. எதுக்கு அழுக? அக்கா அக்கா, என்னங்க ஒரு ஆளு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாருக்கா. என்ன ஐசு, எந்த எடுபட்ட பைய கேட்டாவன அப்படி? இந்த ஊருக்குள்ளேயே சில சென்மங்க இருக்குது, வேலை வெட்டிக்கு போகாம பொண்டாட்டி பிள்ளைல வேலைக்கு அனுப்பிக்கிட்டு நல்ல சொகுசா தின்னுக்கிட்டு குடிச்சிட்டு ஊர்ல போற பொம்பளையிலாம் பேசிக்கிட்டு கிடக்கானுவ. ஏன் ஒண்ணு பேசுனது சொல்லு, எனக்கு உண்டு இல்லை நாக்கேன். அக்கா, நம்ம வாங்கிட்டு வரும்போது அந்த மாச பக்கத்துல 2 பேரும் உட்காந்து வான்னு கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அந்த வயசானவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஒண்ணுதான் புருஷன் விட்டுட்டு போயிட்டானாமே, உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அதுக்கு வந்தபடி பேசிட்டாருக்கா. இந்த எடுபட்ட போய் பேசினா உன்ன அண்ணு தெரியாமே தெரிவானுங்க. என்ன புருஷன் விட்டுட்டு போயிட்டான்னு அவன்கிட்ட போய் நின்னோம். எவன் உன்னை எப்படி பேசலாம்? அதுக்கு 4 குடுத்துட்டு வருவியா? அழுதுட்டு வந்திருக்க. ஏய்சு, நீ நல்ல இதான பொண்ணுன்னு நினைச்சேன், இப்படி அழுதுட்டு வந்தியாக்கும். அவனுக்கு செருப்ப கலத்தி நல்லா கொடுக்க வேண்டாம். அக்கா, நான் ஒத்தையில எப்படிக்கா? யாருமே இல்ல அக்கா. ஐசு, நீ வா, இந்த விளக்க மாட்டை எடுத்து அவனுக்கு 4 கொடுக்குறேன்.
இன்னும் அந்த பேசுவானேன்னு நான் பார்த்தேன். ஒருத்தனுக்கு கொடுத்தாதான் இன்னொருத்தன் அடங்குவானுவேன். வா எவனு காணி. ஐயோ வேண்டாக்கா, வேண்டாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம், என்னால யாருக்கும் வேண்டாக்கா. ஒரு பொண்ணு தனியா வாழவே கூடாதாக்கா. என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? அன்னைக்கு வீட்டுல வந்து மிஷின் வாங்கணும், என் சொந்த காலில் நிக்கணும், நான் கெட்டிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணை பத்தி என்னமோ நினைச்சேன், தைரியசாலி அப்படி இப்படின்னு. இப்படி கோலத்தனமா அழுதுட்டு வந்து நிக்குது. பேசினான்ல, அவனுக்கு செவிலே 4 விட வேண்டாம், இல்ல செருப்பு கலத்திட்டு தலை மேலே 2 கொடுத்தா இன்னும் பேசுவானா? இந்த பொண்ணு பாட்டு வந்துட்டு 2 புத்திமதி சொல்லான்னு வந்தா இங்கே அழுதுட்டு இருக்குது. அக்கா, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு ஆணை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் இல்லக்கா. ஒரு ஆம்பளை நம்பிதான் இருக்கணும். அவங்க தனியா வாழக்கூடாது, தனியா சம்பாதிக்க கூடாது, குழந்தையில பார்த்து கூடாது. சிங்கிள் மதரா இருக்கேன்னா ரொம்ப கஷ்டம் இல்லக்கா. டவுன்ல இருந்தாதான் கஷ்டம். 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க. நான் கிராமத்தை தேடி வந்தேன். கிராமத்துலயும் வயசானவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறக்கா. நீ எங்க போகிறதுக்கு? நல்ல குடும்பத்துல பிறந்த ஆம்பளையா இருந்தா இப்படி பேசுவானா? ஏதோ சேத்துல முளைச்சோன்னா இருப்பான், அதான் இப்படி பேசியிருக்கான். என்னைக்குனாலும் என் கையில படாமைய போறான். அன்னைக்கு கேட்டேன் கேள்வி. அவனை விடு. இவனை எல்லாம் நினைச்சு இவன் பேசுனதுக்காக நீ அழாத. விடு ஐசு, தைரியமா இரு. பொம்பளைங்க தனியா வாழ்ந்து கணிக்கிறது தப்பே இல்லை. எவ்வளவோ பேரு இந்த டவுன் ஏரியாலாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களாம். பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டா நம்ம வாழவே முடியாது. என்ன விடு, இதுக்கெல்லாம் அழாத. இனிமே எங்க போறதா இருந்தாலும் என்ன கூப்பிடு. அப்புறம் ஐசு, கேட்டேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு அக்காங்கிற முறையில தான் கேட்கேன். அதுவும் விருப்பம் இருந்தா நீ சொன்னா போதும். என்ன ஐசு, நீங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. ஒரு போன் கூட இல்ல. புருஷன் வெளிநாட்டுல இருக்கான்னு சொல்லுவ. வெளிநாட்டுல இருக்கிற புருஷன் ஒரு போன் கூடவா வாங்கி கொடுக்க மாட்டான். ஒரு பொண்டாட்டிய என்ன ஏது, பொண்டாட்டி எப்படி பிள்ளைகிட்டாவது என்ன ஏதுன்னு கேட்காம எந்த புருஷன் இருப்பான்? இவ்வளவு நாள் ஆச்சு, நீ யார்ட்டையும் பேசினதும் இல்ல. யார்ட்டையும் போன் கொடுங்கக்கா ஒரு வார்த்தை நான் பேசிட்டு தரேன் என் புருஷனுக்கும் நீ கேட்டதும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ வீட்லயோ உன் புருஷன்ட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தோணுதுமா. உண்மைதானே இந்த அக்கா சொல்லுது? எதனால சண்டை போட்டுட்டு வந்த? உனக்கும் உன் புருஷனுக்கு என்னம்மா? நீ தனி ஆளா இருந்து உன் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் ஆளாக்கணும்னு நினைக்கிற. அது தப்பு சொல்லல, தப்பு சொல்ல வரலாமா? புருஷன் முன்னாடினா 1000 சண்டையில் இருக்கதான் செய்யும். அதுக்கு வழி வீட்டை விட்டு வர்றது இல்லை. தப்பா எடுத்துக்காதம்மா. இந்த விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் கேக்குறேன். விருப்பம் தான் சொன்னா போதும். அக்கா, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி. ஒரு அக்கா கேட்டு தங்கச்சி போய் சொல்லக்கூடாது. அக்கா, அக்கா, நான் என் புருஷன் வெளிநாட்டுல இல்ல. என் புருஷன் சண்டை போட்டுட்டு தான் என் குழந்தைய எடுத்துட்டு நான் இங்க வந்தேன். தனியால இருந்து என் குழந்தைங்கள வளர்க்கணும்னு ஆசைப்படுறேங்க்கா. என்ன இது, நீ படிச்ச பிள்ளையாட்டம் தெரியுத, இப்படி பேசலாமா? நமக்கு புருஷன் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா பிள்ளைகளுக்கு தகப்பம் இல்லாம இருக்க முடியுமாமா? நாளைக்கே ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு பிள்ளைகளை சேர்க்கறதுனாலும் அப்பா பேர் என்ன, இன்சியல் என்னன்னு கேட்பாங்க. அம்மா பேரா போட போறாக. என்ன வந்து நொந்து செட்டாலும் நம்ம இன்சியல் வராது, அப்பனுக்கு இன்சியல் தான் போடுவாங்க. இந்த பாரு, உன் புருஷன் நம்பர் இருந்தா குடு, நான் பேசி சமாதானப்படுத்தி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கேன். நீ ஒத்தையில கிடந்து கஷ்டப்படாதம்மா. சின்ன வயசா வேற இருக்க, வாழ்க்கை நீ எவ்வளவோ இருக்கு வாழ வேண்டியது. அக்கா, நான் ஒன்னும் அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வரலக்கா. அவரை எப்படி எடுத்துக்கிறது எனக்கே தெரியல, புரியல. கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆம்பளைங்களும் புது மாட்டை குளிப்பாட்டத்தான் செய்வாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க சுயரூபமே தெரியும். என் புருஷன் ரொம்ப மோசம்லாம் நான் சொல்லக்கா. என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. குழந்தை உண்டான நாள்ல இருந்து விடிய காலையில 3 மணிக்கு சமைச்சு பண்ண கொடுக்கறது, துணியை துவைச்சு போடுறது, காய போடுறது, எனக்கு எல்லாமே மாத்திரை மருந்து கூட கையில எடுத்து கொடுத்துட்டு போவாரு. அந்த மாதிரி நல்ல மனுஷனா தான் இருந்தாரு. இன்னமும் அவங்க குடும்பத்துல ஒரு சாபம்க்கா. 2 குழந்தைங்க பிறந்துடக்கூடாதான். அவங்க குடும்பத்துல நிறைய பேருக்கு 2 குழந்தை பிறந்ததுல அவங்க அம்மா அப்பாவே அடிச்சுட்டான். அப்புறம் சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டாங்களாம். அப்படி என்னெல்லாமோ கதை சொன்னாரு. நானும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா விதிவசமோ சதிவசமானு எனக்கு தெரியல. 2 குழந்தைக்க என் வயிற்றுல இருந்தது. அவட்ட ஆரம்பத்திலே நான் சொல்லல. நர்ஸு டாக்டர் எல்லாத்தையும் கையில காலில் விழுந்து சொல்லாதீங்க அப்படின்னு சத்தியம் வாங்கி அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என்னது, குழந்தை 2 குழந்தை இருக்கிறத மறைச்சிட்டியா? அது பண்ணக்கூடாதுல ஐசு, தப்புல. புருஷன் இதெல்லாம் மறைக்கலாமா? அக்கா, நான் மறக்கிறதுலே ஒரு நியாயம் இருக்கும்க்கா. நான் தப்பு பண்றவா இல்லை.
அக்கா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிருன்னு சொல்லியிருப்பாரு. அவரை மட்டும் இல்ல குடும்பத்தோட சொல்லியிருப்பாரு. அவங்கள எதிர்த்து என்னால எதுவும் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எப்படியா அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன்க்கா. முடிவு அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல இருக்க குழந்தைனால என்னலாமோ அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படிலாம் இல்ல. நல்லாதான் வாழ்ந்திருக்கோம், நல்லாதான் வாழ்ந்து காமிக்கிறோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறதுக்காகவே சொல்லாம குழந்தைய பெத்துக்கிட்டேன். அப்புறம் தாங்க விஷயமே இருந்து அவர் என்ன அப்புறம் பார்க்கவே வரல. பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாம் போய் கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொன்னாலும் அப்புறம் குடும்பத்தோடி வந்தாங்க. வந்தவர் ரெண்டும் அவர் பிள்ளை தானாக்கா? சொல்லு, ரெண்டும் அவர் பிள்ளை தானே. பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சுச்சு, என்ன பாவம் பண்ணாங்க? ரெண்டு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்காம சரணுக்கு மட்டும் ட்ரெஸ் நகை, அவனுக்கு மட்டும் என்ன பேர் வைக்கலாம் முடிவு பண்ணிட்டு வந்தாங்க. இந்த பிள்ளைய தொட்டு கூட பார்க்கலக்கா. சாராவ என் மடியிலே தான் இருந்தா. அவளுக்கு நான் தாக்கா பேர் வச்சேன். அது மட்டும் இல்ல, போற வழியில நீயும் சரணம் மட்டும் வந்தா போதும், இந்த குழந்தைய உங்க வீட்டுல ஒப்படைச்சிட்டு வா, அவங்களே பாத்துக்கட்டும், அவங்களே வளர்க்கட்டும், என்ன காசுனாலும் நான் கொடுத்துக்கிறேன், ஆள்னாலும் வச்சு பாத்துக்கட்டும் அப்படி சொன்னாங்கக்கா. எப்படிக்கா ஒரு அம்மா வந்து என்னால இதை சகிச்சுக்க முடியும்? ரெண்டு குழந்தையும் ஏன் குழந்தை, ஒரு குழந்தைய மட்டும் எடுத்துட்டு ஒரு குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு நான் மட்டும் இல்ல, எந்த தாயாலையும் முடியாது. என்ன இசை சொல்லுவேன்? இப்படி எல்லாம் வெளி உலகத்துல கண்டதுண்டா கேட்டதுண்டா? இப்படி ஒரு தகப்பன் சொல்லுவான்? பிள்ளைய பத்தவன் பிள்ளை எடுத்துட்டு வாடி அப்படின்னு கூப்பிடறத விட்டுட்டு ஒரு குழந்தைய வீட்டுல விட்டுட்டு இந்த பச்சை குழந்தைய மோட்ட பாத்துட்டுமா அப்படி சொன்னா? எவ்வளவு பெரிய அரக்கனா இருந்திருப்பாவே. நான் எப்படிக்கா போவேன்? அதான் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், காலில் விழுந்து பார்த்தேன். முடியவே முடியாது, நீ மட்டும் வா, சரணை தூக்கிட்டு வான்னாரு. என்னால முடியாது, உன் கூட இன்னும் வாழ எனக்கு எந்த அவசியம் இல்லை, எனக்கு என் பிள்ளைங்க போதும், உனக்கு டைவர்ஸ் பத்திரம் உன் வீடு தேடி வரும், சைன் போட்டு கொடுன்னு சொல்லி அனுப்பிட்டேங்க்கா. நான் பண்ண தப்பாக்கா. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வீடு ஒத்திக்கு எடுத்து நானே என் பிள்ளைங்களும் இருக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள வீட்டுல ஒரே பிரச்சனை, நீ எப்படி அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலான்னு. ஆனா பூனைன்னு தொட்டு 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 சண்டை பெருசா வந்துட்டு அப்புறம் தான் பார்த்தேன், நம்மளால யாருக்கும் எந்த தொந்தரவும் எப்பவுமே இருக்கக்கூடாது. தம்பிக்கு வர கல்யாணம் புதுசுக்கா, அவளுக்கு நாங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஏற்கனவே பிள்ளைங்க ராத்திரி அழுதுட்டு இருக்காங்க, தூக்கம் இல்லை, பிள்ளைங்கள பார்க்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு இருந்தா. அது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி பட்டுச்சு. ஆனா கிளம்பிடுவோம், யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டான்னு கிளம்பி வந்துட்டேங்க்கா. இப்ப சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா சரியா? நீ பண்ண தப்பே இல்லம்மா, நீ பண்ண தப்பே இல்ல. இப்படி ஒரு ஆம்பளை கூட குடும்பம் கழிக்கிறத விட தனியா ஒத்த ஆளா இருந்துட்டு போயிடலாம். எவ்வளவு பெரிய கஷ்டம் உனக்கு இந்த சின்ன வயசுல அந்த கடவுளும் உன்னை காப்பாத்திருக்காரு. நீ ஒண்ணு நினைக்காதாயி, ஒண்ணு நினைக்காத, இந்த அக்கா இருக்கேன். பாவம், இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவங்க ஆம்பளையா? ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு குழந்தைய கூட்டிட்டு போன்னு சொல்லு, இவன் ஒரு ஆம்பளையா? இந்த பொண்ணு சரியான முடிவு தான் எடுத்திருக்கா, சரியான முடிவா தான் எடுத்திருக்கா. யாருக்கு தயவும் இல்லாம குழந்தைய தனியா வளர்த்து காமிக்கணும், அவன் முன்னாடி பெரிய ஆள் ஆக்கி காமிக்கணும். பாவம் இல்ல இந்த பொண்ணு, நம்மளால எந்த உதவினாலும் இந்த பொண்ணுக்கு செஞ்சு கொடுக்கணும்.